கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் உபாகமம் 15ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு பிடித்த காரியம் என்ன தெரியுமா? யாருன்னா கேட்டால் நம்ம கொடுத்துடணும். கர்த்தருக்கு பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மக்கிட்ட யாருன்னா ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அதை நம்ம செய்யணும். சரிங்களா? ஏன்னா அது ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு குணம். கர்த்தர்கிட்ட நம்ம ஏதாச்சும் கேட்டோன்னா, பா நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? கிடையாது. நான் உனக்கு தருவேன் அப்படின்னு தான் நம்முடைய அப்பா பரமபிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் நம்முடைய தகப்பன். அதே போல் தான் நமக்கு நம்ம சாப்பிட்டா மட்டும் போதும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு வரவங்களாக இருக்கட்டும், நீங்கள் வெளியில் போகிற பார்க்குற ஆட்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். இன்கேஸ் அவங்க சாப்பிட்லன்னா சாப்பிடுங்கன்னு ஏதாவது உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், இல்லை காஃபி போட்டு கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஏதாவது ஒன்று. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. நான், என்னுடைய ஹஸ்பண்டு, என்னோட 2 பிள்ளைகள் இப்படியாக ஒரு கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது, சரிங்களா, திரும்பி வரும்பொழுது இப்படியாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு பிரியாணி கடை, பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை. சரிங்களா? அந்த பிரியாணி கடையில் இங்கே ஒரு 2 பர்தா போட்டுட்டு வந்திருந்தாங்க, 2 லேடிஸ். அவங்க பார்க்கல முகம். அவங்க பார்த்திங்கன்னா கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது, 2 பேருக்கும் கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. பர்தா போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதில் ஒருத்தவங்க சாப்பிட ஏதாவது எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு அவங்களுக்கு 2 பேருக்குமே பிரியாணி பாக்கெட்டு நல்லாவே குவான்டிட்டி, சரிங்களா, 2 பேருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். இப்போது என்னென்னா, உங்ககிட்ட கேட்டாலும் கேட்கலனாலும் நீங்கள் அதை செய்யலாம். உலகம் பெருசு. சரிங்களா? உலகம் பெருசு. இல்லை உங்ககிட்ட காசு இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிறது அது தாராளமாக செய்ய முடியும். உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா கூட ஒருத்தவங்க உதவின்னு அப்படி கேட்கும் பொழுது நீங்கள் அதை தயங்காமல் கொடுக்கணும். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. உங்ககிட்ட காசுன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா நீ செய்யணும். நம்மக்கிட்ட இருக்குதோ இல்லையோ 2 இருந்தால் அதில் 1 கொடுக்கலாம் தாராளமாக. சரிங்களா? அது போல தான். அப்போ 2 பேர் இருந்தாங்க, 2 பேருக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ அது கொடுக்கும் பொழுது அவங்க அதை எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னா, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பெற்றுக்கொண்டாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எத்தனையோ பேர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அது கேட்டிருக்கலாம். ஆனால் என்கிட்ட அந்த காரியத்தை கேட்கும் பொழுது எனக்கு எப்போவுமே அது ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. யாராச்சும் எனக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா அதை நான் கொடுப்பேன். சரிங்களா? செய்து கொடுப்பேன். இல்லாட்டி சாப்பிட்லன்னா இருங்க நான் காஃபியாவது போட்டு கொடுக்குறேன், ஏதாவது நான் பண்ணி கொடுக்குறேன்னு செஞ்சு கொடுப்போம். அதுபோல் ஒரு குணம் இருக்குது. அதே போல் எனக்கு இல்லைன்னா கூட எடுத்து கொடுத்துருவேன். இப்போ சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, யாருன்னா கேட்குறாங்கன்னா எனக்கு இல்லைன்னா கூட எடுத்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். எனக்கு இன்றைக்கி மன நிறைவாக இருக்குது. ஏன்னா நான் வெளியில் போகிறதே கிடையாது. அக்கேஷ்னலாக தான் நான் வெளியில் போகிறேன். அப்போது அக்கேஷ்னலாக வெளியில் போகும்பொழுது ஒருத்தவங்க இப்படி கேட்கும்பொழுது எனக்கு செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு சண்டே. இதே போல் இன்னொரு சண்டே நானும் என்னுடைய கணவரும் அதே போல் ஒரு கடைக்கு போயிட்டு வெளியில் வரும்பொழுது இப்படியாக ஒரு தம்பி, சின்ன பையன், இந்த பையன் பார்த்திங்கன்னா காலில் செருப்பு இல்லாமல் நின்றுட்டு இருந்தாங்க. எத்தனையோ ஜனங்க இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை கரெக்டாக நான் வரும்பொழுது மட்டும் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, எனக்கு செருப்பு வாங்கி தரீங்களான்னு கேட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன், கூப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர், வாங்க இங்கே வாங்க, இந்த மாதிரி தம்பிக்கு நம்ம செருப்பு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நான் பார்த்துட்டு வெளில நின்றுட்டு இருந்தேன். அவர் போயிட்டு வாங்கி கொடுத்து விட்டார். அப்போ போட்டுட்டு அந்த பையன் போட்டுட்டு இப்படி வெளியில் வராங்க. அப்போது நம்மளால் முடிஞ்சது, சரிங்களா, நம்மளால் முடிஞ்சது நமக்கு பிறருக்கு செய்கிறதுல நம்ம வாஞ்சியாக இருக்கணும்.
அதை செய்யும் பொழுது தாராளமாய் நம்ம கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். இந்த வசனம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தேசத்திலே உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாக திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இப்படியாக அருமையான வேத வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம மனதார அதை செய்யும் பொழுது அது நம்ம மனதார நம்ம செய்யும் பொழுது கடவுளுடைய வேலையை நம்ம செஞ்சுருக்கிறோம். கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நம்ம மூலயமா ஆண்டவர் அந்த நபருக்கு 2 பிரியாணி இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரு. அதே போல் அந்த மகனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருக்குறேன். அப்புறம் என்னுடைய சாரீஸ் எல்லாம் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா, நான் சாரீஸ் கொடுத்துருக்கேன். புது சாரீஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் வச்சுக்கலாம், நமக்கு சாரி இருக்குது, இதை கொடுத்தா நமக்கு கம்மியாயிடும், அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாதுங்க. இல்லாத பிள்ளைகளுக்கு நம்ம எடுத்து கொடுக்கும் பொழுது புது சாரீஸே கொடுத்துருக்கேன். அன்ஸ்டிச்டு ப்ளவுஸு புது சாரீஸே கொடுத்துருக்கேன். அது போலலாம் செஞ்சுருக்கேன். இப்போ கர்த்தர் ஆண்டவரே இந்த சாரி நீ கொடுத்துருன்னு சொல்லுவார். நான் கேட்கும் பொழுது இந்த சாரி நீ கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. அதன்படியாகவே அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து நான் கொடுத்துருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பக்கத்துலலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சின்ன குழந்தைங்க அப்படி இருக்கும்பொழுது அந்த குழந்தைங்க பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா வெறும் அந்த மேலே ட்ரெஸ்ஸு போடாமல் வெறும் இன்னர் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். குட்டி பாப்பா பெண் குழந்தைகள். அப்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறவங்களுடைய பிள்ளைகள், அப்போ நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைங்களது நல்ல காஸ்ட்லி துணி இருந்துன்னு அந்த துணிங்கள்லாம் கூட நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்படியாக நமக்கு ஒருத்தவங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு செய்யணும்னு தோணிடுச்சுன்னா அது நம்ம செய்யணுங்க. புரியுதுங்களா? இது போல் நம்ம இந்த வேலையை நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுடைய வேலையை நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ யார் நமக்கு ப்ரொவைடரு, யார் நமக்கு கொடுக்குறவர்? கடவுள், தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு கொடுக்குறவர். அப்போ தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறார். அப்படின்னும் பொழுது நமக்குமே அவர் தான் கொடுத்துருக்குறாரு. அதுலேருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்குறோம். சாப்பிட்றதும் அப்படி தான், துணியும் அப்படி தான், என்னவோ நம்மளால் முடிந்தது நம்ம செய்யணுங்க. சரிங்களா? அது கடவுள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா என்னெல்லாம் செய்வாரோ நம்ம மூலயமா அவங்களுக்கு செய்கிறாரு. அதனால் இந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சு இன்றைக்கி. அதனால் இதை குறித்து சொல்லலான்னு எனக்கு மனசில் தோணுறதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் இது போல் உங்கள் எதிர்க்க அப்படி இருக்கிறாங்கன்னா, நான் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசில் பிளாட்ஃபார்மில், இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லலாம் படுத்துட்ருப்பாங்க. பார்த்திங்கன்னா கிழிஞ்ச துணி போட்டு படுத்துட்ருப்பாங்க. ரொம்ப குட்டி வயசில் இருக்கும் போது, ஒரு 4வது 3வது அந்த மாதிரிலாம் படிக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கூட போகும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், அந்த பிளாட்ஃபார்மில் அப்படி இருந்தாங்கன்னா அப்படியே அவங்கள விட்டு போகவே எனக்கு மனசு வராது. அவங்க எப்படி படுத்துட்ருக்காங்க, எந்த கிழிஞ்ச துணி போட்டிருக்காங்க எப்படின்னு அப்படி அவங்கள பார்த்துட்டு, சின்ன குழந்தையாக இருக்கும் போதுங்க, புரியுதுங்களா, அப்படியே நான் அவங்களே பார்த்துட்ருப்பேன். வரத்துக்கே மனசு வராது. விட்டால் எங்கள் அப்பா ஓகே சொன்னார்னா வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு தோணும். அந்த மாதிரிலாம் எனக்கு தோணியிருக்கு. அதனால் இதெல்லாம் நமக்கு கடவுள் நமக்கு ஒரு சில காரியங்கள்லாம் கொடுக்குறாருன்னா பிறருக்கு உதவுறது அது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பிறர்க்காக செய்யும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கிறார். நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்போது நமக்கு நியாயம் விசாரிப்பார். உங்ககிட்ட ஒன்று கேட்டாங்களே நீ கொடுத்தியா? அது மாதிரிலாம் இருக்குங்க. அதுக்காக மட்டும் இல்லை, நம்ம செய்கிறது நமக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு சாப்பிட்ற விஷயம் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு அந்த பசி அடங்குது. பசி ஆற காரியம் செய்கிறீங்க. அந்த பசி ஆறும் பொழுது ஒரு ஹீலிங் நடக்குது, அவங்க உடம்புல ஒரு ஹீலிங் நடக்குது. பசியோடு இருக்கும் பொழுது ஒரு வேதனையாக இருப்பாங்க. அதே நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. பசியோடைய அந்த தாகம் குறைஞ்சு திருப்தி கிடைக்குது. அப்போ நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க. அப்போ ஹீலிங் யாரோட வேலை? தேவனாகிய கர்த்தருடைய வேலை. அப்போ அந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது அவங்க சந்தோஷப்படுறாங்க. சரிங்களா? அப்போ கடவுள் இது எல்லாத்தையும் நியாயம் விசாரிக்க இருக்கிறார். இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுத்து நிச்சயமாகவே உதவ வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே ரொம்ப ரொம்ப அழகு வசனம், பயங்கரமான வசனம். இந்த வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கடைப்பிடிக்கும் பொழுது நிச்சயமாகவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்களா? கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இந்த சின்ன காரியத்தை ஆண்டவர் நான் சொல்லணும்னு எனக்கு விருப்பப்பட்ட நான் சொன்னேன். கர்த்தர் அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா.
இயேசுவின் இரத்தம் ஜெயம்.